NCERT 12th Physics, Chapter 4, Exercise 4.9. A square coil of side 10 cm consists of 20 turns and carries a current of 12 amps. The coil is suspended vertically and normal to the plane of coil makes an angle 30 with the direction of uniform horizontal magnetic field of magnitude 0.80 Tesla. ஒரு ஸ்கொயர் காயில் இருக்குது. அந்த ஸ்கொயர் காயிலுடைய சைடு எவ்வளவு 10 சென்டிமீட்டர். எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது? ஜஸ்ட் 20 டர்ன்ஸ். அது என் கேபிட்டல் என் இஸ் 20 டர்ன்ஸ். எவ்வளோ கரண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் 12 ஆம்ஸ் வந்து இருக்குது. ஸோ என் இஸ் 20, ஐ இஸ் திஸ். ஓகே, இப்போ த காயில் இஸ் சஸ்பெண்டட் வேர்ட்டிக்கலி. இந்த காயில் எப்படி இருக்கா? வேர்ட்டிக்கலாக இருக்கா டு த நார்மல் டு த பிளெயின் ஆஃப் த காயில். ஸோ இப்போ ஒரு புக் இருக்குது, இல்லை இதுவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நார்மல், இந்த பிளெயினுக்கு நார்மல்னு பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, இந்த காயில்னால் இப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அது தொங்க விடுறது எப்படி இருக்குது? நார்மலாக இருந்தாலும் the plane of the coil makes an angle how much? It is 30 degree. So theta is 30 degree with the direction of a uniform horizontal magnetic field of magnitude, that is B is 0.80 Tesla. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க்? டார்க் கேட்குறாங்க. டார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டார்க். ஸோ நமக்கு டார்க் ஃபார்முலா என்ன தெரியும்? நான் சொல்லியிருக்கேன் நபி இல்லைன்னா அபி சைன் தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குது? டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லலாம்? நபின்னு சொல்லிக்கலாம். நபி சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்போது என் தெரியும், பி தெரியும், ஐ தெரியும், தீட்டா தெரியும். பட் ஐ டோன்ட் நோ வாட் ஏரியா தெரியாது. பட் ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏரியா இஸ் ஏ ஸ்கொயர். ஸோ சைடு இஸ் வாட்? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டரை நான் என்ன பண்ணிக்கலாம்? 10 × 10⁻⁻² மீட்டர்னு போட்டுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் 10⁻⁻1 மீட்டர் ஒரு சைடு. அப்போது ஏரியாங்கிறது என்னது? 10⁻⁻1 த ஹோல் ஸ்கொயராக 10⁻⁻² மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எஸ், இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல. ஸோ n இஸ் வாட்? இட் இஸ் 20. ஏரியா இஸ் வாட்? 10⁻⁻2 and B is what? 0.80 and I is 12 and sin 30 degree, which is equal to is 20 into 0.8 into 12 into 10⁻⁻2 into sin 30 is what? 1/2. So 1/2 நம்ம cancel பண்ணுறோம் அப்படின்னா here 10. Okay, so 0.8 into 10 is 8. 8 into 12 is what? 96. 96 into 10⁻⁻2, which is equal to 0.96. Okay, unit of torque is what? Newton meter. Okay, so the answer. So torque is what? 0.96 Newton meter. ஸோ நம்ம இதில் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த காயில் வந்து வேர்ட்டிக்கலாக இருந்தாலும் நார்மல் டு த பிளெயினான்னு பார்த்துக்கணும். ஓகே, நார்மல் டு த பிளெயின் இருந்தால் தான் டார்க்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சப்போஸ் பேரலல் ஆன்டி பேரலல் அப்படி கொடுத்தாங்கன்னா டார்க்கே இருக்காது. ஸோ அதே இந்த கொஷனில் கவனிச்சுக்கணும். ஓகே, எஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.